இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினுடைய வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த புதிய வருடத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் காரியங்களை வற்றி போகாதபடிக்கு, காய்ந்து போகாதபடிக்கு, வறட்சி உண்டாகாதபடிக்கு அடிக்கடி நீர் பாய்ச்சி உங்கள் எல்லைகளை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அன்பானவர்களே, இந்த புதிய வருடத்தில் நாம் பிடிக்க வேண்டியவற்றை பிடித்துக் கொள்ள வேண்டும். இதுவரையில் ஒரு அற்புதமும் செய்யாத எலிசா எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா முதல் முறையாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறான். பாருங்க, இக்கரையிலிருந்து அக்கறைப்பட்ட பொழுது அவனை நடத்தி சென்ற அவனுடைய தலைவர் இப்பொழுது இல்லை. ஆனாலும் அவன் பிடிக்க வேண்டியதை பிடித்துக் கொண்டான். இந்த வருடத்தின் உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னென்றால், பிடிக்க வேண்டியதை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களாக என்றார். நாம் பிடிக்க வேண்டியதை விட்டுவிட்டு ஹல்லேலூயா எதையோ ஒன்று பிடித்து கொண்டிருப்பதனால நாம் இக்கரைப்பட முடியாமல், நாம் போய் சேர வேண்டிய இலக்கை சேர முடியாதபடிக்கு நாம் பிடித்து கொண்டிருக்கிற ஒரு சில காரியங்கள், 2025 பிடித்து கொண்டிருந்த சில காரியங்களை இன்னும் நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். இல்லை, சிலவற்றை விட்டுவிட்டு 26 நீங்கள் பிடிக்க வேண்டியதை மாத்திரம் பிடித்துக் கொள்வீர்களாக இருந்தால், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பூமிக்குரியவைகளை எல்லாம் மேலிருந்து விழுந்ததை பார்த்தான். தேவன் நமக்காய் நல்ல பொக்கிஷசாலியாக ஆகாயத்தை திறக்க வல்லவராக இருக்கிறார். அங்கிருந்து வருகிற காரியங்களை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடித்தது மாத்திரமல்ல, 2வது சொல்லுகிறது, அவன் அடித்தான். ஹல்லேலூயா. இந்த வருடத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை சரிவர செய்வீர்களாக இருந்தால், பிடிக்க வேண்டியதை பிடித்து செய்ய வேண்டிய காரியத்தை சரிவர செய்வீர்களாக இருந்தால், இதுவரை உங்களை அடைத்து வைத்திருந்த, உங்களை தடுத்து வைத்திருந்த எதுவாய் இருந்தாலும் நீங்கள் கடந்து போகும்படியாய் உங்களுக்கு வழிவிட்டே தீரும். எலிசா பிடித்தான், அடித்தான். ஹல்லேலூயா. நதி 2ஆக பிரிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிதான ஒரு பாதை. ஹல்லேலூயா. புதிதான ஒரு பாதையை நீங்கள் திறப்பதற்காக, அல்லது புதிதான ஒரு பாதையில் நீங்கள் கடந்து போவதற்காக எல்லாரும் போகிற பாதை அல்ல இது. எலியாவும் எலிசாவுக்குமாய் உருவாக்கப்பட்ட ஒரு பாதையாயிருந்தது. எலிசா காண்பித்தான், நான் நடந்து போகிற பாதை மனிதர்கள் போகிற பாதை அல்ல, தேவன் எனக்கு அற்புதம் செய்கிறதுனால் நான் கடந்து போகிற பாதை தான் அது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நதியை பிளந்து கடந்து போகணுமா இருந்தால் தேவனுடைய பரிபூர்ண பலனும் வல்லமையும் கிருபையும் நம்மில் கிரியை செய்ய வேண்டும். எலியாவிடத்திலிருந்து எலிசா அதை கற்றுக்கொண்டான். நான் எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த வருடத்தில் உங்களுக்கு ஹல்லேலூயா ஒன்றை சொல்லுகிறேன். நீங்கள் தலைவராய் மதிக்கிறவர்கள் நடக்கிற பாதையை நீங்கள் பாருங்கள். எலியா மாத்திரம் நதியை பிளந்து அக்கறைப்படாமல் இருந்திருந்தா எலிசா வேற வழியை தான் தேர்ந்தெடுத்துப்பான். எலிசாவுக்கு தெரியும், என் தலைவர் நடந்த பாதை இந்த பாதை. இது கடின பாதையா இருந்தாலும் இது எங்களுக்காக வைக்கப்பட்ட பாதை. இந்த பாதையில் நாங்கள் நடந்து போவோம். அன்பானவர்களை கவனமாய் கவனிங்க. உங்களுக்காய் தேவன் நியமித்த ஹல்லேலூயா எலிசாவுக்காய் நியமிக்கப்பட்ட தலைவராய் எலியாவை எலிசா ஏற்றுக்கொண்டதுனால வேற வழி அவன் தெரிந்து கொள்ளவில்லை. அவன் தெரிந்து கொண்ட வழி ஒன்றுதான். எலிசா எந்த வழியில இவனை இக்கரைப்படுத்தினானோ அவ்வழியிலேயே அவன் அக்கறைப்பட முற்பட்டான். எந்த வழியில எலியா அவரை கூட்டிக் கொண்டு ஹல்லேலூயா நதிக்கு அக்கறைக்கு போனாரோ அதே வழியில பாருங்க எலிசா திரும்பி வருகிறான். அற்புதமான வழி. இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில அற்புதமான வழிகள் திறக்க வேண்டுமாக இருந்தால் பிடிக்க வேண்டியதை பிடித்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை சரிவர செய்யுங்கள்.
உங்களை நடத்துகிறவர் ஹல்லேலூயா தேவனாய் இருப்பாரு. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நாளில் நான் பிடிக்க வேண்டியதை பிடித்து, செய்ய வேண்டிய காரியத்தை சரிவர செய்து, அக்கறைப்படுவதற்கு, எனக்கு நியமித்த இலக்கை நான் அடைவதற்கு நீர் எனக்கு உதவி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா ஆண்டவரே ஞானமும் அறிவும் புத்தியும் பலனும் இந்த வருடம் எங்களுக்குள்ள கிரியை செய்வதாக இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.